ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி இப்போ நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஏசிஎல் அப்படின்னா ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். அது சொன்னால் உங்களுக்கு புரியாது. எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் ஆன்டீரியர்னா முன் பக்கமாக இருக்கும், குரூஷியேட்னா கிராஸாக இருக்க லிகமெண்ட், அது பேர் ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ரெண்டு எலும்பு அப்படி பிடிச்சிட்டு பாருங்கள், நான் பண்ணுறபோது மூவ்மெண்ட் பண்ணும்போது இப்படி மெதுவாக இப்படி வளைஞ்சு கொடுக்குறோம். இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது இதுக்கு என்ன பண்ணுது, இந்த லிகமெண்ட் ஏன் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஸ்டெபிலிட்டிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸ்டெபிலிட்டினா நம்ம மேலே கீழே கால் மேலே கீழே ஆட்டும் போது ஸ்டெபிலிட்டினா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு, நீ ஜாயின் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இந்த லிகமெண்ட் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு கிரேடு, 2 கிரேட், 3 கிரேட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட்னு சொல்லுவாங்க. இப்போ தேர்ட் கிரேட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது கம்ப்ளீட்டாக அந்த லிகமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு, எனக்கு இந்த லிகமெண்ட் கம்ப்ளீட்டாக கட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சர்ஜரி தாங்க. நீங்கள் சர்ஜரி போய் தான் ஆகணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த லிகமெண்ட் திரும்ப வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, எலும்பு தேய்மானங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் இந்த எலும்பு, இந்த லிகமெண்ட் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா ஸ்டெபிலிட்டிக்காக உதவுது. இந்த ஸ்டெபிலிட்டி போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எலும்பு தேய்மானங்கள், உள்ளே இருக்க குருத்தெலும்பு, காட்லேஜின்னு சொல்கிற எலும்பு வந்து தேய ஆரம்பிக்கும். அது தேயறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த லிகமெண்ட் கட் ஆகிறதுனால உங்களால் ஒழுங்காக நடக்க முடியாது, கால் மடக்கி உட்கார முடியாது, வேகமாக ஒரு வேலையை செய்ய முடியாது, வேகமாக நடக்க முடியாது, எல்லாமே பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் சர்ஜரி பண்ணுறது தான் உத்தமமான வேலை. அந்த சர்ஜரி இல்லை சார், சிலர் கால் பண்ணி நான் நாட்டுக்கட்டு போகலாமா, அதில் சரியாயிடுமா அப்படிங்கிறாங்க. நாட்டுக்கட்டுலாம் போயிடாதீங்க. கண்டிப்பாக நாட்டுக்கட்டு போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வாக இருக்காது. நாட்டுக்கட்டு போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கால் ஸ்டிஃப் ஆகிடுது. எனக்கு ஒரு 2 பேஷண்ட் 3 பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கட்டு போட்டு ஒரு மாதம் அப்படி இருக்க சொல்லிட்டாங்க. கட்டு போட்டு 1 மாதம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கால் ஸ்டிஃப் ஆகிடும். ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டிஃப்னஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கால் அப்படியே பிடிச்சிக்கும். நீங்கள் அதுலேருந்து பிரேக் பண்ணி திரும்ப கொண்டு வரலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க கண்டிப்பாக. தேர்டு கட் ஆகிடுச்சு, அதாவது தேர்டு கிரேடு இருக்குது அப்படின்னா, ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு அப்படின்னா வயசை பொறுத்து அதை மாற்றிக்கலாம். ஒரு 55 வயசு 65 வயசுனால் தள்ளி போட்டுகிட்டே போயிடலாம், தேவையில்லை. பட் 35 வயசு 25 வயசில் எனக்கு தேர்டு கிரேட் இருக்குது, கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே தீர்வு சர்ஜரி தான். சர்ஜரி பண்ணுறதுனால உங்களுக்கு திரும்ப நார்மல் ஆகிட்டு திரும்ப நடக்க முடியும். அது எப்படின்னா, சர்ஜரி பண்ண வாட்டி 3ஆவது நாளில் ஃபஸ்ட் நாள்லேருந்து ஃபிசியோதெரப்பி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபிசியோதெரப்பிக்கு போயிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு சொன்னீங்க அப்படின்னா அவங்க ப்ரோட்டோகால் ஆஃப் எக்ஸசைஸ் திரும்ப டிஃப்ரெண்டான எக்ஸசைஸ் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கு மாறும். அந்த ப்ரோட்டோகால் ஆஃப் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ பிகம் நார்மல். அதாவது நார்மலாக உங்கள் நீ காலை மடக்கி முடியும். மடக்கிற அளவுக்கு மாறிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். அதை விட்டுட்டு நான் நாட்டுக்கட்டு போகிறேன், சர்ஜரி பண்ணிக்க முடியாது அப்படின்னா சர்ஜரி தான் ஒன்லி தீர்வு. சர்ஜரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டிஃப்னஸ் ஆகிடுச்சு, கால் ஸ்டிஃப் ஆகிடுச்சு, நாட்டுக்கட்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாக வராது. அதுக்கு தான் இந்த வீடியோவை போடுறது. கண்டிப்பாக நாட்டுக்கட்டுலாம் போயிடாதீங்க. சர்ஜரி ஃபுல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்கள் ஏஜ் எங்கே இருந்துச்சு அப்படின்னா 35 வயசு 40 வயசு அது கீழே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சர்ஜரி போகிறது தான் உத்தமமான வேலை. நன்றி, வணக்கம்.